வணக்கம், நான் உங்கள் சங்கர்லிங்கம் எஸ்டெக் ரிவ்யூஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் 4. இந்த நாட் சீரீஸ் அப்படிங்கிறதே ஒரு காமனாக ஒரு பாப்புலரான சீரீஸுங்க ஒன் ப்ளஸில். ரைட், இப்போ வந்து அன்பாக்சிங்லேருந்து பார்ப்போம். ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கருப்பு பொட்டி இருக்குங்க. இந்த கருப்பு பொட்டிக்குள்ளே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் இருக்குது. எப்பவும் போல் எப்படினாலும் இது எல்லோ ஆயிரும். அந்த டிபியூ கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு நாடு அட்டை இருக்குது. இதுக்கு பின்னாடி நாடு டீம்லேருந்து நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது, குவிக் கைட் இருக்குது, நாடு ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஒரு ரெட் கிளப் கார்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த கருப்பு பொட்டிக்குள்ளே வருதுங்க. அந்த கருப்பு பொட்டி ஓரமாக வச்சுருவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் இருக்குது. அழகான ஒரு ரேப்பரில் ரேப் பண்ணி நமக்கு ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நமக்கு வந்திருக்கு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒயாசிஸ் க்ரீன் கலருங்க. இதில் வந்து சில்வர் கலர் ஒன்று வருது, இந்த ஒயாசிஸ் க்ரீன் கலரும் வருது. ஃபோனை பற்றி பார்ப்போம். ஃபோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் வருது. ஒரு ரெட் கலர் கேபிள் வருதுங்க. இந்த ரெட் கலர் கேபிளே எனக்கு ஒன் ப்ளஸில் ரொம்ப பிடிச்சதுங்க. ஒரு யூனிக்காக இருக்கும் இந்த கேபிள் பார்க்குறதுக்கு. எந்த இடத்துக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போனாலும் நம்மளோட சார்ஜர் மட்டும் ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ஒன் ப்ளஸில். டிசைனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக இந்த ஒன் ப்ளஸ் நாட் வந்து ஒரு ஃபுல் மெட்டல் ஃபோனுங்க. மெட்டல் ஃபோன்னா உண்மையிலே ஒரு மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இந்த 6S 6 அப்புறம் ஒன் ப்ளஸ் 3T இது வந்த காலங்கள்லாம் நமக்கு வந்து மெட்டல் தான் வந்துட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்சிஷன் ஆகி இப்போ கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அந்த மாதிரியான ஒரு பழைய மாடல், ஒரு ரெட்ரோ மாடலை ரிவைவ் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு மெட்டல் ஃபோன் கொடுத்துருக்குறாங்க ஒன் ப்ளஸ் நாட் 4ல். இதில் கீழே இருக்கிறது மெட்டலுங்க, மேலே இருக்கிறது வந்து ஒரு ஷைனி மெட்டலா கிளாஸா அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. நான் ஒன் ப்ளஸ் கிட்டையும் கேட்டு பார்த்தேன், அவங்களும் ஒன்றும் பதில் சொல்லலை. ஸோ மேலே இருக்கிறது கிளாஸா மெட்டலான்னு தெரியல. பட் இந்த மாதிரி மெட்டல் ஃபோன்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி டியூரபிளாக இருக்குங்க. இதை வந்து நல்ல ஒரு டேபிள் ஹைட்டு, அதுக்கு மேலே இருக்க ஹைட்டு, ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லெவல்லேருந்து நீங்கள் கீழே போட்டால் கூட ஷேட்டர் ஆகாது. நாங்கள் ஏண்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும், உடஞ்சி தூளாக உடஞ்சி போகாதுங்க. அங்கங்கே டென்ட் விழுகும், அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல குத்து விழுகும். இதுதான் விழுகுமே ஒழிஞ்சு ஃபோன் உங்களுக்கு உடையிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது மெட்டலில். மெட்டல் அப்படிங்கிறத பார்க்கும்போது சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குங்க. இது என்ன ப்ரோஸ் என்ன கான்ஸுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்னல் ரிசப்ஷனை வந்து அதிகமாக தடுக்கும். அதிகமாக தடுக்கிறதுனால தான் நம்ம டெலிஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ், செல்ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மெட்டல்லேருந்து கிளாஸுக்கு மாறினாங்க. கிளாஸுக்கு மாறினா உங்களுக்கு ஒரு ஹையர் சிக்னல் ரிசப்ஷன் இருக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு ப்ளூடூத் ஆக்சசரி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஒயர்லெஸ் ஃபெசிலிட்டி அதாவது வைஃபை கனெக்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயுமே இந்த மெட்டல் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க சிக்னல்ஸில். இதுதான் வந்து கான். இதில் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப டியூரபிளாக இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் ஃபோனை நல்லா பாதுகாத்து வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபோன் நல்லா இருக்கும். எதுவுமே ஆகாது. காமனாக சீக்கிரம் உடஞ்சி போகாது. அங்கங்கே டென்ஸ் விழுந்தாலும் பல வருஷமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒன் ப்ளஸ் 3T நான் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு ஃபோனாக போட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு மெட்டல் ஃபோன், ஒரு பியூட்டிஃபுல் ஃபோன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோனும் கூடங்க. இந்த கான்ஸை வந்து இந்த நாட் 4ல் எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏகப்பட்ட ஆண்டனா பேண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே 2 ஆண்டனா பேண்ட் கொடுத்துருக்காங்க, கீழே 2 பேண்டு கொடுத்துருக்காங்க, இந்த சைடு இந்த ஆண்டனா பேண்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை ஆண்டனா பேண்ட் இவங்க கொடுத்துருக்கிறதுனால சிக்னல் ரிசப்ஷனில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னு ஒன் ப்ளஸ் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பெரிய அளவில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் சொல்லப்போனால் 5G சிக்னல் 4G சிக்னல் இது ரெண்டுலேயும் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ரெண்டாவது ஓவர்வியூ பார்த்துருவோங்க. ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து 2 வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து IR பிளாஸ்டர் இருக்குது. அதை தவிர்த்து வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குங்க, ஒரு ஸ்பீக்கர் இருக்குங்க மேலே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸுக்கே உரித்தான அலோட் ஸ்லைடர்
அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். நாடு CE4ல் வந்து அலர்ட் ஸ்லைடர் கிடையாதுங்க. இதில் ஆனால் அலர்ட் ஸ்லைடர் இருக்குது. இந்த அலர்ட் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த அலர்ட் ஸ்லைடரில் எப்போவுமே குவிக்காக டாகிள் பண்ணி ஒரு சைலண்ட் போகிறதுக்கு, ஒரு வைப்ரேஷன் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருந்துச்சு. ஸ்பீக்கர் கிரிலுக்கு அடுத்து ஒரு USB போர்ட் இருந்துச்சு. USB டைப் 2.0 போர்ட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சிம் ட்ரே இருந்துச்சு. இதுதாங்க ஓவர்வியூ. இப்போ நம்ம டிஸ்பிளேக்கு வந்துடுவோம். டிஸ்பிளே பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.74 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 480 PPI நமக்கு வந்து இதில் வந்து பிக்சல் பர் இன்ச் கிடைக்குதுங்க. ஒரு எக்ஸலண்ட்டான கிளாரிட்டி இருக்குங்க ஃபோனில். அதே மாதிரி பீக் பிரைட்னஸ் வந்து 2150 நிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹை பிரைட்னஸ் எவ்வளோன்னு அவங்க குறிப்பிடவே இல்லை, வெப்சைட்லேயும் குறிப்பிடலை. பட் இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் கார்னிங் கொரில்லா கிளாஸ், இந்த கிளாஸும் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு டியூரபிளாக தான் இருந்துச்சு. நாங்கள் யூஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 தடவை கீழே போட்டோம். பெருசாக எந்த ஒரு ஸ்க்ராட்சும் மொபைலில் விழுகவில்லை. இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அதுவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ராசஸர்னு சொன்னால் இதில் வந்து 7+ Gen 3 கொடுத்துருக்காங்கங்க. இந்த 7+ Gen 3 அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸரு. ஒரு 7 Gen 3 காட்டிலும் ஒரு 60லேருந்து 65% சூப்பராக இருக்குங்க அந்த ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க சைட்லேருந்து. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்டை சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். சைட்லேருந்து. பட் நாங்கள் வந்து Antutu ரன் பண்ணி பார்த்தோம். இந்த Antutu ரன் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கோராக வந்துச்சு. இப்போ 7 Gen 3ல பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கிடைக்கும். அவங்க சொன்னபடி 60% 65% கூட கிடைக்குதுன்னா அப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல இன்க்ரீஸ் கிடைக்கணும் இந்த 7+ Gen 3க்கு. பட் இதில் 10 லட்சம் தான் கிடைக்குது. இதே ப்ராசஸரை யூஸ் பண்ணுற Realme 60ல பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் ஸ்கோர் போகுது. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் அப்படிங்கிற பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் 10 லட்சம் அப்படிங்கிறது Antutu ஸ்கோர் வந்துச்சு. நம்பர்ஸை விட்டுருங்க, நாங்கள் இதில் கேமிங் விளையாண்டு பார்த்தோம், BGMI விளையாண்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாண்டு பார்த்தோம், குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு பார்த்தோம். இதில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பின்னாடி வந்து நல்லா கொதிக்குதுங்க. 42லேருந்து 46 47 டிகிரி வரைக்கும்லாம் டெம்பரேச்சர் போச்சு நாங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப. இந்த ஃபோனில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுனால கேம் பிளே அதுக்கு மேலே விளையாட முடியலை. இது ப்ராசஸர்னாலையா இல்லை இந்த மெட்டல் பாடினாலையா அப்படிங்கிறது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது ரேம் டைப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் 8GB 12GB 2 இது வருது. இதில் நீங்கள் 12GB சூஸ் பண்ணிங்கன்னா தான் UFS 4.0. இதில் நீங்கள் 8GB சூஸ் பண்ணிங்கன்னா UFS 3.1 தான். ஸோ ரீட் ரைட் ஸ்பீட்ஸ்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜென்ரலாகவே OnePlus ஃபோன்ஸில் ஆடியோஸ் நல்லாயிருக்கும். இதில் ஒரு எக்ஸலண்ட்டான ஆடியோ கொடுத்துருக்காங்க, நல்ல பேஸ் கிடைக்குது. பல ஆடியோஸ் நாங்கள் ப்ளே பண்ணியும் பார்த்தோம். கேமரா ஃபைனலாக வந்துட்டோங்க நம்ம கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இதில் 2 கேமரா பின்னாடி கொடுத்துருக்காங்க, ஒரு கேமரா முன்னாடி இருக்குது. 2 கேமரா பின்னாடி இருக்கிறதுல ஒன்று வந்து Sony LYT600 அப்படின்னு நாடு CE4ல் இருக்க அதே சென்சார். அது வந்து ஒரு 50 மெகா பிக்சல் சென்சாருங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்லா கேப்சர் பண்ணுது. இமேஜஸ் எல்லாமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லலை, இந்த சென்சார் ரேஞ்சுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதாவது ஒரு டே டைமில் எடுக்கிற இமேஜஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நான் சில இமேஜஸ் உங்களை ஆட் பண்ணுறேன். நைட் டைமில் இருக்க இமேஜஸும் நல்லா இருக்குது. இப்போ இதில் அல்ட்ரா வைட் சென்சார் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் சென்சார் இருக்குது. ஃப்ரண்ட் செல்ஃபி ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி இருக்குது. இவங்க ரொம்ப நாளாகவே இந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபியை வச்சு தான் பல ஜென்ரேஷனை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் ஓட்டுறாங்க. ஸோ செல்ஃபிலையும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இந்த இதில் உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். வீடியோ வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் கேமராவில் 4K எடுக்க முடியுது. 4Kல ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு இருந்துச்சு, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு இருந்துச்சு. இதில் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180pல தான் எடுக்க முடிஞ்சு வீடியோ. ஸோ கேமரா வைஸ் வந்து ஃபோட்டோஸ்
நான் வந்து ஒரு 10 மார்க்ஸுக்கு நீங்கள் ரேட் பண்ண சொன்னீங்கன்னா ஒரு 7.5 ரேட் பண்ணுவேன். வீடியோ பேக் கேமராவும் ஒரு 7 கொடுக்கலாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு செல்ஃபீஸும் நல்லா இருந்துச்சு, குரூப் செல்ஃபீஸ் நல்லா இருந்துச்சு. இந்த குரூப் செல்ஃபீஸ் தவிர்த்து வீடியோ எடுக்கும்போது ஸ்டெபிலைசேஷன், கலர் கரெக்ஷன், ஷேடோ கரெக்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க ஒன் ப்ளஸ். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த சென்சார்ஸில் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. இதில் முக்கியமாக நான் ஒன்று என்ன சொல்லணும், எனக்கு இந்த ஃபோனில் என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நிறைய ப்ளோட்வேர்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, யூ ஹர்ட் இட் ரைட். ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட குட்டி குட்டியாக ஆப்ஸ் பூரா உள்ளே போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று போய் தேடணும்னு போகிறீங்க அப்படின்னா கெட் ஆப்ஸ்னு அதுக்குள்ளே போயிடுது. லேசாக அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே இன்ஸ்டால் ஆகவும் ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளோட்வேர்ஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி இருக்க ஒரு மிட்ரேஞ்சரில் கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு தெரியலைங்க. ஸோ இந்த ப்ளோட்வேர்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகவே இருந்திருக்கும் இந்த ஃபோன். எப்போவுமே ஒன் ப்ளஸ் இதை பண்ண மாட்டாங்க, ஏன் இந்த ஃபோனில் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியல. பேட்டரி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து ஒரு 5500 mAh பேட்டரியும் 100 வாட்ஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் 5லேருந்து 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் கம்ஃபர்டபுளாகவே வந்து ஃபோன் இருந்துச்சுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்துச்சுன்னு சொல்லலாம். எந்த ஒரு பேட்டரி பஞ்சாயத்துகளும் வரவில்லை. இதில் Wi-Fi 6 இருக்குது, ப்ளூடூத் 5.3 இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. இந்த இதில் ஏஐ அப்படின்னு எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டு இருக்கோமா, இந்த ஏஐயில் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஏஐ ஆடியோ சம்மரி இருக்குது. அடுத்து ஏஐ எரேசர். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு அன்வான்ட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை வந்து யூஸ்வலாக மற்ற எல்லா கூகுள் ஃபோன்ஸ்லையும் பண்ணுற மாதிரி, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையும் பண்ணுற மாதிரி ரவுண்ட் பண்ணி நீங்கள் அழிச்சு விட்றலாம். அது ஏஐ எரேசருங்க. இதுக்கப்புறம் வந்து ஏஐ டிரான்ஸ்லேட். ஒரு தமிழில் ஒரு இது இருக்குது, அதை ஏஐ டிரான்ஸ்லேட் மூலமாக இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அது டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இதெல்லாம் இதில் கொடுக்குற ஏஐ ஃபீச்சர்ஸ். இதை தவிர்த்து ஃபைல் டாக் அப்படிங்கிறது எப்போ ஓப்போ ஃபோன்ஸில் ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸில் இருக்கும், அது இருக்குங்க. இதை தவிர்த்து இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த விலைக்கு, அதாவது 8128, 8256, 12256 அப்படிங்கிற ஸ்பெக்ஸில் வருதுங்க. இப்போ 12256 அப்படிங்கிற ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,000 ரூபாய் வருது. இந்த 36,000 ரூபாய்க்கு ஒன் ப்ளஸ் 11R அப்படிங்கிற மாடலில் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இந்த மாடல் வாங்குறதுக்கு ரெண்டாவது ஒன் ப்ளஸ் நாட் CE4 அது வந்து இதோட பெஸ்ட் காம்படிட்டராக இருக்குது. ஏன்னா கேமராஸில், ப்ராசஸரில் எல்லாத்துலேயுமே இதை விட அது எனக்கு நல்லா இருந்த மாதிரியே தோணுச்சு. ஸோ ஓவராலாக நாட் 4 அப்படிங்கிறது ஒரு மெட்டல் யூனிபாடி டியூரபிள் ஃபோன். பட் இதை வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வாங்குறதுக்கு பதிலாக ஒன்று நாட் CE4 வாங்குங்க, இல்லைன்னா ஒன் ப்ளஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11R வாங்குங்க. ஸோ இது வாங்குறது இந்த மெட்டலுக்காக, நீங்கள் டியூரபிலிட்டிக்காக வாங்கணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த ஃபோன் வாங்கலாங்க. மற்றபடிக்கு இந்த ஃபோனை நாங்கள் கம்ப்ளீட்டாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது எஸ்டெக் ரிவ்யூஸ். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களை ரீச் ஆகும். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்.